30 வயசு ஆனாவே போதும் போலங்க, ஒருத்தனும் இருக்க மாட்டான் போல வாழ்க்கையில. பாருங்க, முன்னெல்லாம் சொல்லுவாங்க 60 வயசு ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஈசி சேர்ல உட்காந்துட்டோ இல்ல மரத்துக்கடியில உட்காந்துட்டோ நல்லா பழைய மெமரிஸ் எல்லாம் அசை போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப 30 வயசுல இந்த நிலைமைங்க பாருங்க, பின்னாடி ஒரு மரம், சுத்தி ஒருத்தனும் இல்ல, நான் மட்டும் ஒரு சேர்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஆயிடுச்சுங்க. முன்னெல்லாம் 60 வயசுல சொல்லுவாங்க காடு வாங்குது வீடு போகுது. இப்ப 30 வயசுலயே சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம். பாத்தீங்கன்னா காலேஜ் டைம்ல நல்லா சுத்தி கூட்டமா இருக்குங்க. ஒருத்தன் அப்படியே பாத்தீங்கன்னா எதேக்க சக்க ஃப்ரெண்டா இருக்கும். ஃப்ரெண்டு பேர் கூட ஞாபகம் இருக்கு, அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. எங்க அம்மா கூட கேட்பாங்க, என்னன்னா போறவன்ட்ட எல்லாம் கையை காட்டிக்கிட்டு ஹாய் சொல்லி சிரிச்சுக்கிட்டு யாரா நீங்க போறவன் எல்லாத்துலயும் ஃப்ரெண்டா போலவியா, யாரா நீ எல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்ப சொல்லுவேனா, எனக்கு ஒண்ணுன்னா 1,00,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இப்ப 1,00,000 ப்ராப்ளம் வந்துருச்சு, ஒருத்தனை கூட காணோம். அந்த அளவுக்கு தாங்க போய்கிட்டு இருக்கு. பையன்லாம் கூட கேக்குறான், என்னடா நீ எப்ப பார்த்தாலும் தனியாவே இருக்க, உனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப ஒரு வாய்ஸ் வரும், ஏய் அவர் எப்படி இருந்தவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி. யாரு சொல்லுவா? யாரும் சொல்ல மாட்டான், என் மைண்ட் வாய்ஸ் தான் சொல்லும். அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஒரு காலத்துல அவர் எப்படி வாழ்ந்தவர்னு தெரியுமா? எனக்கு தெரியும். இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி நம்ம எடிட்டர் வந்து இந்த வீடியோ ஆட் பண்ணி விடுவாருன்னு எனக்கு தெரியும். முக்கியமா பாத்தீங்கன்னா யூடியூப் சேனலுக்கு ஒரு எடிட்டர் தாங்க ஒரு முக்கியமான ஆளா இருப்பாங்க. நம்ம சேனலோட எடிட்டர் யாரான்னு பாக்குறீங்களா? நான் யாரையும் காணாமா? யாரும் கிடையாது, நான் தான் எடிட்டர். இந்த வீடியோ மூலமா இன்னொன்னு சொல்லிக்கிறேன், நம்ம எம்பிசி சேனலுக்கு ஒரு எடிட்டர் தேவைங்க. அதாவது ஒரு எடிட்டர் தான் வந்து ஒரு வீடியோவுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி. ஸோ வீடியோவை பார்த்துட்டு இருக்க யாராவது இருந்தீங்கன்னா, எடிட்டிங் வேலை நல்லா தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு ஒரு எடிட்டர் தேவை. ஆமா, நம்ம எதுக்கு இந்த வீடியோ போட வந்தோம்? ஐயோ மறந்துடுச்சு. ஞாபகம் வந்துருச்சு, மன்னிப்பு. அதாவது ஃபர்கிவ்னஸ். அதாவது பாத்தீங்கன்னா, நமக்கு எவனாவது போற போக்குல நல்லா வச்சு செஞ்சு விட்டு போயிடுவாங்க. அதாவது நம்ம ஃப்ரெண்டா இருக்கட்டும் இல்ல நம்ம எனிமியா இருக்கட்டும், எவனாவது ஒருத்தர் இருப்பாங்க நல்லா வச்சு செஞ்சு விட்டு போயிடுவாங்க. அவனை மன்னிக்கவே முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுங்க. அப்ப நம்ம சொல்லுவோம், விஜயகாந்த் மாதிரி ரமணா படத்துல மாதிரி, மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நான் சாவர வரைக்கும் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிலாம் தயவு செய்து இருக்காதீங்க, மன்னிச்சிருங்க. ஒரு விஷயத்த ஏதாவது யாராவது உங்களுக்கு ஏதாவது பண்ணி விட்டாங்கன்னா தயவு செய்து அதை மன்னிச்சிருங்க. ஏன்னா மன்னிக்கிறதுங்கிறது அவனுக்கு நல்லது கிடையாதுங்க, நமக்கு தாங்க நல்லது. ஏன்னா மன்னிக்காம ஒரு விஷயத்த வந்து நம்ம மனசுக்குள்ளாரே வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அது நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நமக்கு பெரிய ஒரு ப்ரெஷரை உண்டாக்கிடும், ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் எல்லாமே உருவாக்கி விட்டுரும். ஸோ தயவு செய்து மன்னிச்சிருங்க. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அது பாத்தீங்கன்னா அடுத்தவனை மன்னிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு பாம்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பாம்பா அப்படிலாம் யோசிக்காதீங்க. பாம்பு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஒரு பாம்பு பாத்தீங்கன்னா நம்ம நின்றுகிட்டு இருக்கோம், நிக்கிற இடத்துல வந்து கொத்தி பிடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த பாம்பு கொத்திட்டு ஓடிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பாம்பை நம்ம துரத்தி கொள்ளுவோமா? நம்ம போய் ட்ரீட்மெண்ட்டை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஏன்னா விஷம் வந்து நம்ம தலைக்கு ஏறி போச்சுன்னா நம்ம தான் செத்து போவோம். ஸோ அந்த பாம்பு அடிக்கிறத விட்டுட்டு நம்ம போய் அடுத்து ட்ரீட்மெண்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரிதாங்க, நமக்கு எவனாவது நல்லா வச்சு செஞ்சு விட்டானோ இல்ல நமக்கு ஏதாவது ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டானோ, ஐயோ நமக்கு இவ்வளவு பெரிய பாவத்தை இழைச்சிட்டானே அப்படிலாம் சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நம்ம அடுத்தவனை நம்ம மன்னிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இந்த வீடியோ மூலமா என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, மன்னிப்போம் மறப்போம். இதுக்காடா இவ்வளவு பெருசா பேசுற, எடிட்டருங்கிற 60 வயசுங்கிற 30 வயசுங்கிற, சொல்றா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? என்னங்க பண்றது, கொஞ்சம் பெருசா பேசினாதான் வீடியோ கொஞ்சம் பெருசா வரும். ஸோ அதனாலதான் இவ்வளவு பெரிய நீளமான வீடியோ. நீங்க என்னைய தயவு செய்து ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க. வணக்கம்.